கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களை குறித்து அவர்களுக்கு பொல்லாப்பு வராதென்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்த்தோமானால் திருச்சபைகளிலும் திருமண்டலங்களிலும் அங்கே தேர்தல் என்கின்ற போர்வையில் பதவிகளுக்கு வருவதற்காக பலவிதமான தில்லுமுள்ளுகளை செய்து அங்கே ஆட்சியை பிடிப்பவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கு அநேக திருமண்டலங்களிலே மிகவும் சகஜமாக நடக்கின்ற ஒன்றுதான். மேலே இருப்பவர்களுக்கு அங்கே பணம் கொடுத்து அங்கே தலைமை பொறுப்புக்கு வருவது என்பது இன்றைக்கு சகஜமாகிவிட்டது. இவைகள் எல்லாம் அங்கே தேவனை அசட்டை பண்ணுகின்ற காரியங்கள். ஆனா அந்த திருச்சபைகளிலும் திருமண்டலங்களிலும் பொதுமக்களுடைய ஆதரவு இவர்களுடைய கள்ள தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இவர்கள் இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் நடத்துகின்ற அந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு இந்த தலைவர்களையும் குருமார்களையும் அழைப்பித்து மேடையிலே வைத்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அங்கே அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை வைத்து அநேக காரியங்களை இந்த திருமண்டலத்திலும் இந்த திருச்சபையிலும் செய்ய போகிறார் என்று தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களை குறித்து இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இவர்கள் செய்வதோ பல வகைகளிலே அங்கே ஊழல்களை செய்து அங்கே காணிக்கை பணத்தை கொள்ளையடித்து சொத்துக்களை கொள்ளையடித்து தங்கள் பாக்கெட்டிலே வைக்கிறவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நபர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அது நம்முடைய பொறுப்பு. கள்ள தீர்க்க தரிசிகளில் பலர் இன்றைக்கு அசுத்த ஆவிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் கனிகளை குறித்து பார்க்கும் பொழுது பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர்கள் நடத்துகின்ற அந்த கள்ள தீர்க்க தரிசன கன்வென்ஷன் கூட்டங்களில அங்கே மிராக்கிள் நடக்கணுங்கிறதுக்காக வருவதற்கு முன்பதாக வீட்டிலே அசுத்த ஆவிகளிடத்திலே பூஜை பண்ணி கொண்டு வருகிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் அந்த அசுத்த ஆவிகளின் துணையோடு இவர்கள் சொல்லுகின்ற ஒரு சில காரியங்கள் அது என்னமோ உண்மையாய் சொல்லுவது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனால் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், அவைகளை நம்ப வேண்டாம். அடுத்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இவர்கள் வஞ்சகர்கள், வஞ்சிக்கிற ஆவியை உடையவர்கள் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சித்து விடுகிறது. இன்னைக்கு பிரபலமான ஒரு வஞ்சிக்கிற ஆவி என்ன தெரியுமா? அதாவது மல்லாக்க தள்ளி விடுகிற ஊழியம். பொதுவா ஒரு அசுத்த ஆவி பிடித்தவர் யாராவது இருந்தா நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவியை உடையவர்கள் அங்கே கீழே விழுவது உண்டு. ஜெபித்து அந்த அசுத்த ஆவியை துரத்திய பின்பு அந்த அசுத்த ஆவி நீங்கி அந்த நபர்கள் அவர்கள் எழுந்திருப்பது உண்டு. அதுதாங்க ஊழியம். ஆனா இன்னைக்கு எல்லாரையும் மேடையில ஏற்றி அப்படியே மல்லாக்க தள்ளி விடுறது அது ஒரு புதுவிதமான ஒரு ஊழியம். கேட்டா அது வல்லமை வல்லமை என்று அங்க அதுக்கு என்னமோ ஒரு பில்டப் கொடுக்கறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நாட்கள்ல. அடுத்து பார்த்தோம்னா என்னமோ நரகத்துக்கு ரிஹர்சல் நடத்துறது மாதிரி அங்க அக்னி அக்னி என்று கதறிக்கொண்டு அங்க பெண்களை அலங்கோலமாக ஆட விடுகிறார்கள், அப்படியே கதறி துடிக்க விடுகிறார்கள். அடுத்து அபிஷேகம் என்று சொல்லி அங்க பெண்களை அவங்க டிரெஸ் எல்லாம் கலந்து விடக்கூடிய சூழ்நிலையில கூட அதையும் ஆட விட்டு அவர்கள் ரசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அதாவது அசுத்த ஆவிகளை இவர்கள் துரத்தாமல் இவங்க என்ன பண்றதுன்னா மேடையில ஏற்றி உருள வைக்கிறார்கள். அத டிவில படம் பிடிச்சு எவ்வளவு ஒரு வல்லமையான ஊழியக்காரர்கள் என்று அங்க தங்களை தாங்களே பறைசாற்றி கொள்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் வஞ்சிக்கின்ற ஆவிகள். அடுத்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் கனிகளை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மாயக்காரர்கள் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. அதாவது பயங்கரமாக மாய்மாலம் பண்ணுவாங்க. அந்நிய பாஷை பேசுற அங்க சபைகள்ல போய் அப்படியே அந்நிய பாஷையில அங்க பொரியது போல அங்க நடிப்பார்கள். ஆனா அதே நேரத்துல அந்த அந்நிய பாஷையை நம்பாத சபைகளில இவங்க கன்வென்ஷன் கூட்டம்லாம் நடத்தினாங்கன்னா அந்த தவள பாஷையை பேசுறதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடத்திற்கு தகுந்தாற் போல், அதாவது சபைக்கு தகுந்தாற் போல் மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் துன்மார்க்க ஜீவிகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாய்மாலக்காரர்களான மாயக்காரர்களான கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அடுத்து இவர்களுடைய கனிகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இவர்கள் நரிகளுக்கு ஒப்பானவர்கள் என்று. எப்படி இந்த நரிகள் அங்கே துளிர்த்து வருகின்ற திராட்சை தோட்டங்களை அழித்து விடுகிறதோ அதே போன்று இவர்கள் புதிதாக ஆவிக்குள்ளாக தேவனை அறிந்து கொண்டிருக்கின்ற புதிய விசுவாசிகளை அங்கே அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் அழித்து விடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அது நம்முடைய பொறுப்பு தான். அடுத்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, அந்த கனிகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இவர்கள் நீதிக்கு பகைஞர்கள். எல்லா கபடமும் பொல்லாங்கும் நிறைந்த இந்த நீதிக்கு பகைஞர்களான இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது திருடுறவங்க, விபச்சாரம் செய்யறவங்க, பித்தலாட்டம் செய்து ஊரை ஏமாத்துறவங்க, இவங்களுக்கு ஆதரவாக தான் எப்போதும் இவங்க இருப்பாங்க. தங்களை போன்று இந்த மாதிரி பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கொள்கின்ற ஊழியக்காரர்களை எந்த வகையிலாவது அவர்கள் தப்புவிக்க இவர்கள் முயற்சி செய்வார்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமீபத்திலே இளம் வாலிப பிள்ளைகளை அங்கே கெடுத்து, வாழ்க்கையை கெடுத்து அங்கே சூறையாடிய காம கொடூரர்களாகிய கள்ள தீர்க்கதரிசிகளை அவர்களுடைய பங்காளர்களான மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களை குறித்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர் மிகவும் பரிசுத்தமானவர் என்று, அவர்கள் மிகவும் இன்னசென்ட் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அது நம்முடைய பொறுப்பு. இந்த நீதிக்கு பகைஞர்களான கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியில பார்ப்பதற்கு ரொம்ப சாதுவா அவங்க தெரிவாங்க, பேச்சுல அவங்க ரொம்ப கில்லாடிகளா இருப்பாங்க. ஆனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் உள்ளத்திலோ வஞ்சிக்கிற ஓநாய்கள், அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அது நம்முடைய பொறுப்பு. அடுத்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் கனிகளை குறித்து சொல்லும் பொழுது வேதத்திலே தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை வசப்படுத்துகிறவர்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தங்களுடைய தந்திரமான பேச்சுகளால், அதாவது மற்றவர்களை மெஸ்மரிசம் செய்து, அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை இவர்கள் சொல்லுகின்ற இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்ப வைத்து விடுவார்கள். அதாவது கூட்டத்துல அந்த பெண்களை எல்லாத்தையும் கண்களை மூடச் செய்து விட்டு எல்லாரும் கண்ணை மூடிக்காங்க, வானத்திலிருந்து தேவன் அங்கே ரத்தத்தை தெளிக்க போகிறார் என்று அவர்களை மெஸ்மரிசம் செய்பவர்கள். கேட்டா ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது விசுவாசம் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்படுவது என்பது அது விசுவாசத்தினால் வரவேண்டிய ஒன்று. ஆனால் இவர்களோ அதாவது கூட்டத்துல ஸ்ப்ரே, சோப்பு கலர், சிகப்பு கலர் ஸ்ப்ரே அடித்து விட்டு அது இயேசு வானத்திலிருந்து இரத்தம் தெளித்தார் என்று தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனத்திற்கு இவர்கள் நம்ப வைப்பதற்காக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது சாத்தானை கட்டி ஜெபியுங்கள், சாத்தானை உருட்டி ஜெபியுங்கள், சாத்தானை அங்கே கட்டி புரண்டு ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க என்னமோ ஜெபிக்க வைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் அங்க உருவாக்குவார்கள். அடுத்து நீங்க வாசலிலே நின்று ஜெபியுங்கள், அங்க கேட்ல நின்று ஜெபியுங்கள், திறப்பிலே நின்று ஜெபியுங்கள். எதுக்கு? இந்த கள்ள தீர்க்க தரிசனத்துக்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கள்ள தீர்க்க தரிசனம் அங்கே பலிக்காமல் இருப்பதற்காக நீங்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்க வேண்டும், ஆறுகளை போன்று அங்கே கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று, அதாவது மக்களை நம்ப செய்வதற்காக அங்கே விதவித தந்திரமான வார்த்தைகளால் அவர்கள் அங்கே மோசம் போக்குகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து இவங்களுடைய ஏஜெண்டுகள் சிலரை வச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்களா, கடந்த வருடத்திலே இவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் என்று குத்து மதிப்பாக சொன்ன தீர்க்க தரிசனங்களை அவர்கள் காட்டி, அதாவது ஆறுகளிலே வெள்ளம் வரும் என்று இவர்கள் குத்த மதிப்பாக சொன்னதை வச்சு அத இந்த ஆண்டு என்னென்னலாம் அந்த மாதிரி ஆறுகள்ல வெள்ளம் வந்தது, அதாவது கொள்ளை நோய் ஏற்படும் அப்படின்னு சொன்னது, அந்த கொள்ளை நோய் என்னென்ன நோய்கள்லாம் வந்தது, அடுத்து மலையில தீப்பிடிக்கும் என்று இவர்கள் குத்து மதிப்பா சொன்ன அந்த காரியங்களை எல்லாவற்றையும் என்னமோ இந்த தீர்க்க தரிசனம் இவர்கள் சொல்லி, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி அது நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விஞ்ஞானம் இன்றைக்கு அப்படியே ஒவ்வொரு நாளும் அங்கே முன்னேறி கொண்டு செல்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி அங்கே ஒவ்வொரு நாளும் அங்கே விதவிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளை குறித்து இவர்கள் அப்படியே குத்து மதிப்பாக சொல்லிக் கொண்டு இதெல்லாம் தங்களுடைய தீர்க்க தரிசனம் பலித்து விட்டது என்பது போன்ற ஒரு மாய்மாலமான தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். எச்சரிக்கையாக இருப்போம். அடுத்து இவர்களுடைய கனிகளை குறித்து அங்க வேதம் சொல்லுகிறது, சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் என்று சொல்லி மற்றவர்களை மோசம் போக்குகிறவர்கள் என்று. காணிக்கை கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது மக்களை மோசம் போக்குகிறவர்கள். அடுத்து இவர்களுடைய கனிகளை குறித்து சொல்லும் பொழுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அதாவது வெளியில பார்ப்பதற்கு அவங்க ரொம்ப பயபக்தியா அவங்க தெரிவாங்க, ஆனா உள்ளுக்குள்ளேயோ அவங்க மிகவும் மோசமானவர்கள் என்று அங்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. அடுத்து தங்கள் இருதயத்தில் உள்ள வஞ்சகத்தையே இவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள் என்று. சிலரை பிடிக்கல அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு விரோதமாக அங்கே தீர்க்க தரிசனம் சொல்றது. சிலர் காணிக்கை கொடுக்காம இருந்தாங்கன்னா அவர்களுக்கு சாபம் வரும் என்று பகிரங்கமாக, அதாவது பிளாக்மெயில் பண்ணி அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுவது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வஞ்சக கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அடுத்து இவர்களை குறித்து இவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக தவறுகளை இவர்கள் செய்வார்கள் ஊழியத்திலே. அதை யாராவது சுட்டி காட்டினாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு எதிராக அவர்கள் அப்படியே வெகுண்டு எழுந்து விடுவார்கள். காணிக்கைகளை அப்படியே கொள்ளையடிப்பார்கள். யாராவது காணிக்கைக்கு கணக்கு கேட்டா
கொலை கூட செய்ய தயங்க மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை காணிக்கை கொடுத்து தாங்காமல் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அது நம்முடைய பொறுப்பு. கடைசியாக இவர்கள் குறி சொல்லுதலின் ஆவியை உடையவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறி சொல்லுதலின் ஆவியை குறித்து ஆங்கில வேதத்திலே என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதாவது ஸ்பிரிச்சுவல் பிராஸ்டிடியூஷன், ஆவிக்குரிய விபச்சாரம் என்று. இவர்கள் குறி சொல்லுவதையே அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். அதாவது இந்த ஆண்டுக்கான அடுத்த 365 நாட்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்தே இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இதையும் கொண்டு வந்து நம்முடைய சபைகளில கன்வென்ஷன் மாதிரி நடத்துற ஊழியக்காரங்க இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறி சொல்லுதலின் ஊழியமாகிய கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருந்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அங்க நம்முடைய சபைகளிலே அங்க தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லி அங்க சபை விசுவாசிகளை ஆவிக்குரிய விபச்சாரத்திற்குள் நடத்தாமல் இருக்க ஊழியர்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபை மக்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பவே இல்லை. நான் அனுப்பாமல் இருந்தும் இவர்கள் வந்து உங்களிடத்திலே கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆத்துமாக்கள் அழிந்து போவதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை மறுபடியும் எச்சரிக்கிறார். தேவன் வருத்தப்படுகிற ஒரு காரியம் உண்டு. ஐயோ, இந்த கள்ள தீர்க்க தரிசனம் என்னுடைய ஜனங்களுக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறதே. ஐயோ, இந்த கள்ள தீர்க்க தரிசனம் இந்த நாடெங்கும் பரம்பிச்சே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தோமானால் இந்த கள்ள தீர்க்க தரிசனம் அப்படியே கேன்சரை போன்று உலகெங்கிலும் அப்படியே தேசமெங்கும் மாயமாய் பரவி போய் விட்டது. மிகவும் எச்சரிக்கையாய் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிற ஜனங்களுக்கு சாபம் வரும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சாபம். அதே நேரத்தில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கிற ஜனங்களுக்கும் அங்கே சாபம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த கள்ள தீர்க்க தரிசன வலையில் விழுந்து விடாமல் தேவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் நாம் தப்பித்துக் கொள்ள நாம் தான் பொறுப்பாளிகள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று தேவன் அங்கே தெளிவாக சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரோதிக்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே பார்ட்னராக நாம் சேர்ந்து அந்த ஊழியத்தை நாம் ஏன் தாங்க வேண்டும்? தேவன் சொல்லுகிறார், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நான் எதிரி. தேவனுடைய எதிரிகளை நாம் ஏன் காணிக்கை கொடுத்து தாங்க வேண்டும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு காணிக்கை கொடுத்து அவர்களோடு பங்காளர்களாக மாறி அந்த ஊழியத்தை, அந்த கள்ள தீர்க்க தரிசன ஊழியத்தை தாங்குவதை நாம் நிறுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல், அந்த சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் பின் செல்வோம். வேதம் சொல்லுகிறது, தேவனால் உண்டானவர்கள் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்து கொள்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு தெளிவான ஒரு ஆவியை தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு
கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வஞ்சக ஆவிகளை தெளிவாக கண்டுகொண்டு இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகளுக்கு நாம் விலகி இருப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்வோம். ஒரு 7 கட்டளைகளை இங்கே வேத வசனத்திலே அங்கே தெளிவாக தேவன் சொல்லி இருக்கிறார். முதலாவது, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று. இரண்டாவது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள் என்று. மூன்றாவது, எல்லா ஆவிகளையும் நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று. நான்காவது, கள்ள தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கேட்காதிருங்கள் என்று. ஐந்தாவது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பயப்படாதிருங்கள் என்று. ஆறாவது, கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள் என்று அங்கே தேவன் அவருடைய கட்டளையாக நமக்கு சொல்கிறார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை விட்டு விலகுங்கள் என்று 7ஆவதாக அங்கே தேவன் சொல்கிறார். கிறிஸ்தவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமா? இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளை வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்களின் கனிகளை கொண்டு அடையாளம் கண்டுகொள்ள சகோதரர் பொன்னுத்துரை ஜோசப் அவர்கள் எழுதியுள்ள எச்சரிக்கையின் சத்தம் இந்த புத்தகத்தை வாங்கிவிட்டீர்களா? இலவசம். உங்கள் பிரதிக்கு முந்துங்கள். தொடர்புக்கு சகோதரர் ஜி பொன்னுதுரை ஜோசப், நம்பர் 8, பாலாஜி நகர், மகாராஜ் நகர் போஸ்ட், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 11. தொலைபேசி எண் 9489119897.